ஹலோ, வெல்கம் டு வாகை மெக்கானிக்கல் மோட்டார்ஸ். நான் உங்கள் வாகையான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் போடுற வீடியோ அடுத்து வரும். இது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் திருநின்ற ஊரில் இருக்குது. இங்கே டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங், கம்ப்ளீட் ரீஸ்டோரிங், அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ எஃப்சி ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். எதுனாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள். டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங், மெக்கானிக்கல், ஏசி, எலக்ட்ரிக்கல் எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். எதுனாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள். இது திருநின்ற ஊரில் இருக்குது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாருதி பலினோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறைய டோரில் வந்து ரஸ்ட் ஒர்க்கு, ரெண்டாவது ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர், அப்புறம் வந்து ஒரு மூணு டோர் வந்து ரஸ்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது. பாருங்கள், ரியர் பம்பரும் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாலிஷ் போட்டு திருப்பி புது வண்டி மாதிரி கொடுக்கணும். ஸோ இது நம்ம எனக்கு இந்த வண்டி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 2 டோர்லாம் ஃபுல்லாக ஆல்ரெடி பேஸ்ட்லாம் பார்த்துருக்காங்க. அது சரியாக ப்ராப்பராகவும் இல்லை, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு வருது, ரெஸ்ட் ஒர்க்காக இருக்குது. ஸோ அதை தட்டிட்டு இப்போ இங்கே ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். உங்கள் வண்டிக்கு ஏதாவது டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங், மெக்கானிக்கல் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சும்மா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தேவையான தகவல் தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இது எங்கள் மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே பண்ணுறதுனால சப்போஸ் ரோட் சைட் கம்ப்ளைண்ட்டு இந்த பக்கம் ஆக்சுவலி திருநின்றவூர், இந்த பூந்தமல்லி, தென் திருவள்ளூர், இந்த அரௌண்டில் இருக்கவங்க, வேப்பம்பட்டு அப்படின்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அரௌண்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது ரோட் சைட் கம்ப்ளைண்ட்னாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் என்னால் பண்ண முடியும். ஸோ இது வந்து மல்டி பிராண்ட் பவர் சர்வீஸ் சென்டர். ஸோ இங்கே பாருங்கள், இது கம்ப்ளீட்டாகவே பாருங்கள். இது இப்போ ஃபுல்லாகவே இங்கெல்லாம் ரெஸ்ட் இருக்குது, ஃபுல்லாக பபுள்ஸ் இருக்குது. இது பேர்ல் ஒயிட்ன்றதுனால ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ இது பாருங்கள், ஃப்ரண்ட் பம்பரை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தான் பண்ணியாகணும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் நல்லா டேமேஜ் இருக்குது. இது பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி உங்கள் வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பண்ணோன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் காரை பற்றி. இது மல்டி பிராண்டட்னால நீங்கள் எல்லா வண்டியுமே போடுறோம், எல்லா வண்டியுமே எந்த வண்டி வேணால் கால் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிருக்கு, நிறைய ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு ரெஸ்ட் ஒர்க்கு எப்படி ரெடி பண்ணுறத பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக வெல்டிங் ஒர்க் பண்ணணும். ஸோ இதை வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா கேஸ் பெல்ட் சொல்லுவாங்க. ஸோ எங்கெங்கே பீஸ் போயிருக்கோ அதெல்லாம் பாருங்கள். கட்டினதுக்கப்புறம் பயங்கர ஓட்டையாக இருக்குது. ஸோ இப்போ தட்டி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஓட்டை இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே பீஸ் போடணும். வெல்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ பாருங்கள், இப்போ பண்ணுறாரு. ஸோ இது டோரில் வந்து மேலே ஃபுல்லாகவே ரெஸ்ட் இருந்துச்சு, மிரரெல்லாம் கழட்டிட்டு ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வெல்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வெல்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ப்ராப்பராக நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் யாராவது இந்த வேலை கற்றுக்கணும், அதாவது மெக்கானிக்கல் ஒர்க் கற்றுக்கணும், நான் டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நிச்சயமாக வரலாம். நம்ம ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸ் கூட கொடுக்குறோம். ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணுனாலும் நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ண பசங்க வேலை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இது ஃப்ரெஷர்லாம் ஓகே தான், வேலை தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நிச்சயமாக கால் பண்ணலாம். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக கிரைண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வெல்டிங் ஒர்க் முடிஞ்சுது. வெல்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கிரைண்டிங் பண்ணுறாங்க. ரெண்டாவது பம்பர் இந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டென்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஹீட் பண்ணி ஸோ அந்த ப்ராப்பராக அதை எடுத்தால் தான் அப்புறம் ஷேப் வரும். ஸோ ஏன்னா பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஒர்க் இருந்தால் கூட ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அதனால் சின்ன ஒரு பீஸ்னால் அந்த ஒரு பீஸில் கம்ப்ளீட்டாக ஒரு பம்பர் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். இது பாருங்கள், இது கம்ப்ளீட்டாகவே வந்து பாருங்கள் டோரில் பேஸ் பார்க்குறாங்க. ஸோ வெல்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இது 3M பீஸ் சொல்லுவாங்க, அந்த 3M பீஸ் பார்க்குறாங்க. இது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லாகவே சாண்டிங் பண்ணுவாங்க. சாண்டிங் பண்ணிவிட்டு ப்ராப்பராக P80 சாண்டிங் பேப்பர் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருப்பி பட்டி அந்த ஒர்க்லாம் இருக்குது, அந்த பட்டி ஒர்க்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி திருப்பி தேய்க்கணும். திருப்பி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தேய்ச்சிட்டு வந்தேன். ஸோ திருப்பி இது ஒரு 3 நாள் ப்ராசஸ் இருக்குது. இது ப்ரைமர் அடிக்கணும், அப்புறம் திருப்பி வந்து பட்டி ஒர்க் பார்ப்பாங்க. அந்த பட்டி ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு மேலே தான் ஃபைனலாக இது வந்து அடிக்கிறது வந்து பேஸ் கலர். ஸோ இது வந்து ஒயிட் வந்து பேஸ் கலர் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே அடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பேர்ல் கோட்னு ஒன்று வரும். ஸோ
இப்போ பேர்ல் கோட்னு ஒன்று அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து கலருன்றது அந்த பேர்ல் வெட், அதுக்கப்புறம் கிளியர். இது 3 கோட் வரும் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு டாப் கோட் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து செகண்ட் கோட், ரெண்டாவது கிளியர் கோட் சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சோடனே தான் இது ஃபினிஷிங்கே கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் ப்ராப்பரான கலர், ஸோ கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். ஸோ இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே பண்ணுறாரு. இப்போ பண்ணிகிட்ருக்கிறது இது டாப் கோட் அடிச்சுட்ருக்காரு, செகண்ட் கோட்டு. இதெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கிளியர் ஃபுல்லாகவே கிளியர் தான் வந்து உங்களுக்கு கிளியரிங் கொடுக்குறது. செகண்ட் கோட்டுன்றது அந்த பேர்ல் வரும், அந்த பேர்ல் டோனுக்காக அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேர்ல் டோனுக்காக அது அடிக்கிற ப்ரொசீஜர் இருக்குது. அது நிறைய விஷயம் இருக்குது. அது இவ்வளோ தான், இவ்வளோ லேயர் தான் ஏற்றணுன்றது. இப்போ பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இது பண்ணி முடிச்சுன்னு பாருங்கள். இப்போ ஃபைனல் கிளியர் அடிச்சுட்டு இருக்காங்க. இது கிளியர் அடித்து முடிச்சுன்னு பாருங்கள் அந்த ஃபினிஷிங். ஸோ உங்கள் வண்டிக்கு ஏதாவது பண்ணணும், டிங்கரிங், பெயிண்டிங் ஒர்க், மெக்கானிக்கல் வேஸ்ட் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, ஒரு கார் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணணும், எனக்கு புது வண்டி மாதிரி வேணும் அப்படின்னா நிச்சயமாக எதாவது கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணித்தரோம். இது மல்டி பிராண்ட் கவர் சர்வீஸ் சென்டர். இது திருநெல்வேலி ரோடில் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் நியர்பை சென்னை பூந்தமல்லி. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும் நிச்சயமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே பக்கா ப்ராப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் பம்பர் பாருங்கள், எங்கே டேமேஜ் இருந்துச்சுன்றது கூட தெரியாது. இது அப்புறம் இந்த டோர் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மிரர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாருங்கள், இந்த ரியர் பம்பர் பண்ணியிருக்கோம். தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் பண்ணியிருக்கோம், ரன்னிங் போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், பண்ணதே தெரியாது, ப்ராப்பராக இருக்கும். அந்த ஒரிஜினல் ஃபினிஷிங் இருக்கும். இந்த டோனரில் கூட உங்களுக்கு அந்த வேரியன்ட் கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வண்டியை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க. ஏன்னா நாங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு வண்டி, வேறு ஒரு மாடலோட நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். வேறு ஏதாவது பிரேக் டவுன், ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நிச்சயமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சு நாங்கள் உதவியை பண்ணுறோம். நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கைட் பண்ணிங்கன்னா போதும். நான் சொல்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அங்கேருந்து நீங்கள் சேஃபாக உங்களால் உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வர முடியும். நன்றி நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ